Praise the Lord. Hallelujah. 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 கடவுள் நம் சார்பிலே இருக்கும் பொழுது நமக்கு எதிராக யார் இருக்க முடியும்? கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக யார் இருக்க முடியும்? Praise the Lord. உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் புரிஞ்சது, சந்தோஷம். ஒரு gift கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பாக்கி யாருக்குமே புரியல. மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன். கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது, நம் சார்பாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக யார் இருக்க முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. 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 சாத்தான் சதா நேரமும் நம்மை குறித்து குற்றம் சாட்டுவதற்காக ஒரு நாள் கூட நம்மை அவன் பாராட்டியது கிடையாது. பாராட்டுதல் அவனுடைய அகராதியில் கிடையாது. குற்றம் இல்லை என்றாலும் குற்றத்தையே கண்டுபிடிப்பதற்காகவே அவன் கண் விழித்து கொண்டே இருப்பார் என்றார். நமக்கு தெரிந்த ஒரு கண் விழிப்பு, ஆண்டவர் உங்களை இரவும் பகலுமாகவே அவர் பார்த்து கொண்டிருப்பதாக வேதத்திலேயே நாம் படிக்கின்றோம். பகலென்றும் இல்லை, இரவென்றும் இல்லை, சதா நேரமும் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறேன். காரணம், அவருக்கு சொந்தமான ஒன்று யாரும் அபகரிக்க கூடாது என்பதற்காக. பிரியமானவரே, சர்வ சாதாரணமாகவே நமக்கு இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருள் சொந்தமாக இருந்தால் அது பிறரால் அபகரிக்க கூடாது என்பதற்காக நாம் எவ்வளவோ பாதுகாப்பாகவே அதை பேணி பாதுகாக்கின்றோம். ஆனால் விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே நம்மை ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்ட பிறகு அவர் சொல்லுகின்ற வார்த்தையிலேயே ஒன்று மட்டும் தெளிவாகுகிறது. நான் உங்களை மீட்டு கொண்ட பிறகு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புக்கள் எதுவும் உங்களுடையது கிடையாது. மீட்டு கொண்ட பிறகுதான். மீட்டுக்கொள்வதற்கு முன்னையே அது பல பாவங்களுக்கும் அடிமையாய் மாறியதனாலேயே அது சாத்தானுக்கு உரியதாய் மாறிவிட்டது. அடிமையாய் மாறிவிட்டோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்வதற்காக வேற வழியின்றி நம்மை ஒவ்வொருவரையும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவை அர்ப்பணிக்கிறார். ஆங்கிலத்திலேயே சொல்லுவார்கள், I am the protector, I am the provider, I am the healer. கேட்டிருக்கீங்க? ஆங்கிலத்திலேயே I am the protector, நான் உங்களை பாதுகாக்கின்றவன். இன்றையே பாதுகாப்புக்காகவே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு எத்தனை கன்மேன் முன்னும் பின்னுமாக, இதை தவிர அடியாட்கள் வேறு. ஆனால் ஆண்டவர் ஒருவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பாதுகாப்பாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்ன பிறகு வேறு என்ன பாதுகாப்பு வேண்டும்? அவருடைய கைகளிலேயே, என் உள்ளங்கையிலேயே உங்களை நான் பொறித்து வைத்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இவ்வளவும் பாக்கியம் செய்தவர்கள் நாம். தேர்வு செய்யப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய அறிவுரை, என் உள்ளங்கை பார்,
அந்த உள்ளங்கையிலேயே உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன் என்றார். அவ்வளவும் பாதுகாப்பு. ஆனாலும் நாம் சில நேரங்களில், சில வேளைகளில் நம்மை அறியாமல் நாம் பயத்துக்கு உள்ளாகின்றோம், அச்சத்துக்கு உள்ளாகின்றோம். எனக்கு யாருமே இல்லையா என்ற கேள்வி கேட்கின்றார்கள். இந்த இக்கட்டான ஒரு நிலையிலேயே, சோதனைகள் வந்த இந்த நேரத்திலேயே எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே என்று கண்ணீரோட. ஆனால் நாம் மறந்து விடுகிறோம், உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நாம் எதற்காக பயப்படணும்? சற்று காலத்துக்கு தான் அந்த துயரம் என்று ஆண்டவர் சொன்னார். குறுகிய காலத்துக்குள்ளவே அந்த வேதனை உங்களுக்கு இருக்கலாம். தங்கத்தையே உலையிலேயே புடம்போட்டு எடுப்பது போலவே உங்களை நான் சோதனையினாலேயே புடம்போட்டு எடுப்பேன். கவலை கொள்ளக்கூடாது. வீறு கொண்டு துணிச்சலாகவே அது எதிர்கொள்ளக்கூடிய விதத்திலேயே நான் உங்களோட இருக்கிறேன். உங்களுக்கு பலம் தரக்கூடிய விதத்திலேயே, உனக்கு ஆறுதல் தரக்கூடிய விதத்திலேயே. அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? ஆனாலும் அனாவசியமான கவலைகள். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கவலை இருந்ததா? இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த துயரம் இருந்ததா? இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வேதனை இருந்ததா? அவர் கேட்டதுக்கெல்லாம் தந்தை பதில் கொடுத்தாரா? இயேசு கிறிஸ்து கேட்டதற்கெல்லாமே தந்தை பதில் கொடுத்தாரா? ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார். அவரை கைவிட்டாரா? அவர் தெய்வமாய் இருந்தும் மனித வடிவத்துக்குள்ள வந்த பொழுது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய மனம், ஏன் என்னை கைவிட்டீர்? அதற்கு அவர் பதில் கொடுத்தாரா? இல்லை அவர் கைவிட்டாரா? நீ இந்த பாடுகளை நீ சகித்தே ஆக வேண்டும். அன்பானவர்களே, நமக்கு வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கட்டங்களும் நெருக்கடிகளும் இடர்களும் நாம் சகித்தே ஆக வேண்டும். பொறுமையோடு தாங்கிக் கொள்ளக்கூடியவர் பாக்கியவான் என்று சொன்னார் ஆண்டவர். பொறுமைசாலிகள். இயேசு பொறுமையினுடைய உச்சகட்டம். அவருக்கு மேல் ஒரு பொறுமை இல்லை. எல்லாம் இருந்தும் எனக்கு இந்த சோதனையா என்று அவர் கேட்டது நியாயம். தேவகுமாரனா இருந்தும் எனக்கு இந்த வேதனையா என்று கேட்டது நியாயம். யோவான் நற்செய்தியிலே சொல்லியிருக்கிறார், வார்த்தை மனித உருவானார் என்றார். அவர் மனிதனாய் இருந்தார், நம்மோடு இருந்தார், நம்மோடு வாழ்ந்தார். நம்முடைய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்கள் எல்லாம் 30 ஆண்டுகள் அவர் பஞ்சம் பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ரகசிய வாழ்க்கை என்று சொல்லுகிறார், பரஸ்ய வாழ்க்கை அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பேயே ஒரு மர ஆசாரிக்கு என்னதான் வாழ்க்கை நடத்த முடியும்? அரசாங்க வேலையா? இல்லை நிரந்தரமான வரக்கூடிய வருவாய் இருக்கக்கூடிய விவசாயமா? ஒன்றுமே இல்லை. நாடோடியாய் இருந்தார். நாடோடிகள். குழந்தை பெற்றெடுத்த உடனேயே ஈகிப்துக்கு ஓடி போ என்றார். நினைத்துக் கொள்ளுங்கள், பிரசவமான 8ஆம் நாளிலேயே பிரசவித்த பெண்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், ஆண்களுக்கு தெரியாது. அந்த கஷ்டமும் அந்த வேதனையும் அதையும் பொருள்படுத்தாமலேயே இரவோடு இரவாகவே எகிப்தை நோக்கி திடும் பயணம்.
அங்க யார் இருக்கு? அங்க யார் இருக்கு? செல்லக்கூடிய இடத்திலேயே கஞ்சிக்கு வழி உண்டா? குடிக்க தண்ணீர் உண்டா? கிடக்க இடம் உண்டா? இல்லை, அனாதையாக உலகத்தை படைத்த அந்த தேவனுக்கு கிடைத்த பரிசு பார். தந்தையே, உம்மிடத்திலே கோடிக்கணக்கின் தூதர்கள் இருக்கிறார்களே, அந்த தூதர்கள் எல்லாம் எனக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடாதா என்று கெஞ்சி இருக்க மாட்டாரா? அந்த அன்னைக்கு தெரியாதா? தேவகுமாரனையே தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அன்னைக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஆனாலும் நான் அனுபவித்தே ஆக வேண்டும், நான் சகித்தே ஆக வேண்டும். இந்த துன்பத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால், லட்சியத்தை நிறைவேற வேண்டும் என்றால், நான் அவனை தாங்கித்தான் ஆக வேண்டும். இதுதான் நம்மோடு சொல்லுகிறார் ஆண்டவர். உன் குடும்பத்தையே நீர் தாங்கிக் கொள்ள. ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாத குடும்பம் எது இருக்கு? பிரச்சனை இல்லாத குடும்பம் எது இருக்கு? இந்த உலகத்தில் குடும்பம் என்று சொன்னால் அது பிரச்சனை தான். முழு ஐக்கியத்தோடு இருக்கக்கூடிய குடும்பம் எங்கே இருக்கு? நடித்து வேண்டுமானால் காமிக்கலாம், நடிக்கலாம். வெளியே செல்லக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும் பார்த்து சௌக்கியமாயிருக்கிறீங்களா என்று கேட்டால், நாங்கள் நல்லா இருக்கிறோம் பெருமைக்காக சொல்லலாம். திரும்பி வரும் பொழுது, வீட்டுக்குள்ள வரும் பொழுது, அங்கே சொன்னியே இப்போ என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாத நண்பர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவரே, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலேயே அவர் அனுபவித்த துன்பங்களை பார்த்துக்கும் பொழுது அவர் இப்படி பேசியிருப்பதனாலேயே கூடுமான வரையில் இந்த துன்ப கிண்ணத்தையே என்னிலிருந்து அகற்றக்கூடாதா? பதில் சொன்னாரா? தந்தை பதில் சொன்னாரா? எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று சொன்ன பொழுது, இறைவா இறைவா, தந்தையே தந்தையே, என்னை ஏன் கைவிட்டீர்? இருபுறத்திலையும் தொங்கி கிடந்த அவன் சொல்லுகிறான், உன்னையை மீட்டு எங்களையும் நீ. இந்த வார்த்தை வந்த பிறகு எலோய் எலோய் லாமா சபக்தானி என்று சொன்ன பொழுது அந்த காதில் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கள்வர்கள், இவனா எங்களை மீட்டப் போகிறார் என்றார். இன்னொருவன் சொல்லுகிறார், நீ குற்றம் செய்யவில்லை, நீ கொலை செய்யவில்லை, நீயோ ஒரு அப்பாவி, உமக்கு இந்த தண்டனை தாங்கவே, எனக்கு அந்த தண்டனை சரியானது, ஆனால் உன் ராஜ்யம் வரும் பொழுது என்னை நினைவில் கொள்ளு என்றார். ரெண்டையும் சிந்திச்சு பாருங்க. ஒருவன் சொல்லுகிறார், உன்னையை மீட்டு, அதுக்கு பதில் என்ன சொல்லுகிறார்? தந்தையே என்னை கைவிட்டீர் என்று சொல்லும்போது அந்த கணவனுடைய அந்த திருடனுடைய மனதில் நச்சி, இவன்கிட்ட போய் நான் கேட்டேனே கெஞ்சினேனே என்றார். அடுத்தவன் என்ன சொல்லுகிறார்? உனக்கு இந்த குற்றம் செய்யாமல் இருந்ததற்கு நீ குற்றவாளி அல்ல, கொலைகாரனும் அல்ல, ஆனால் உன் ராஜ்யத்தில் என்னையும் ஒருவராக நீ நினைவில் கொள்ளு என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே அவன் மனம், தந்தை அவரை கைவிடவில்லை என்று அவருக்கு தெரியும். அந்த தந்தை நினைத்திருந்தால், இல்லை ஏன் அவர் நினைத்திருந்தால், 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தவர் என்று சொன்ன 5000 பேர் அல்ல, நான் கணக்கு போட்டு பார்த்தேன், 43,000 பேர் இருந்திருக்கலாம். ஒரு தோராயமாக கணக்கு. 5000 ஆண்கள், 5000 பெண்கள். அந்த பெண்களில் தாய் தகப்பன், அதனுடைய பிள்ளைகள். அந்த நாள்களில் ரேஷன் பிள்ளைகள் அல்ல. ரேஷன் பிள்ளைகளா? ஒரு 20 வருஷம் முன்பே ரேஷன் பிள்ளைகள் இருந்ததா? ரேஷன் பிள்ளை தெரியல. நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதான் ரேஷன் பிள்ளைங்க. ரேஷன் வந்து எல்லோருக்கும் ஒரே மாதிரி தர்றாங்க. அந்த காலத்திலேயே ரேஷன் எப்படி கொடுத்தாங்க? ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ அரிசி. இன்று
அளந்து கொடுக்குறாங்க. அதனால தான் சொன்னேன், நாம் இருவர் இப்போ நாம் இருவராக இருந்துட்டு போட்டோன்றான். திருமணமாகி 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆன பிறகு குழந்தை இல்லைன்னு சொன்னால், ஏங்க குழந்தை இல்லைன்னு கேட்டால், நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. ஏண்டா பாவிங்க, ஒரு பேரனோ பேத்தியை பெற்றெடுத்து நான் பாட்டனும் தாத்தாவும் பாட்டியமாக மாறணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற நேரத்திலேயே கேடு கெட்டவனே என்ற கேடு கெட்டவன் சொன்னான். அப்போ குழந்தை பெறுமா? நல்லவனே அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவர் அவருடைய தீர்மானத்திலேயே மாற்றம் ஏற்படுத்தி இருக்கலாம். இன்றைய நிலைமையை சொல்லுகிறேன். அந்த நாள்களில் 6, 7, 8 போட்டி போட்டாங்க. அடுத்த வீட்டில் எத்தனை இருக்கேன்னு பார்ப்போம். 4, அடுத்த வீட்டில் 4 இருந்தால் எனக்கு வீட்டில் 5 வேணும்னுவான். 5 இருந்தேன்னு சொன்னான்னாக்கா 6 வேணும்னுமா. அப்போ டஜனுக்கு போயாச்சு. 1/2 டஜன். 1/2 டஜனான்னு கேட்டால் நான் 3/4 டஜனுக்கு போகிறேன்றான். 3/4 டஜனுக்கு போன உடனே 1 டஜனுக்கு போகிறேன்றான். பாரு, அவங்க வாழலையா? வாழ்ந்து காட்டினார்கள். இன்பமோ துன்பமோ துயரமோ எதுவும் அவங்களுக்கு தீண்டவில்லை. கடவுள் கொடுத்தது என்றார்கள். பிரியமானவரே, ஆண்டவர் இயேசு சாதாரண மனிதனாய் இருந்த காரணத்தினாலேயே அவர் இந்த துயரத்தை எல்லாம் நம்மை போலவே ஒருவேளை ஒரு சில நேரங்களிலே அவர் பொறுமை இழந்திருக்கலாம். அப்படி இந்த 2 வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வந்ததனாலே அவர் தெய்வம் அல்ல என்று சொல்ல முடியுமா? தெய்வம் மனிதனாய் வந்த பிறகு அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பமும் துயரமும் அவருக்கும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமையர் திருமுகத்திலேயே 8ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம். இருக்கும்போது யார் நம் சொந்த மகன் என்றும் பாராமல் அவரே நமக்கு அனைவருக்காகவும் நமக்கு, இதுதான் முக்கியம், நமக்கு தராமல் இருப்பாரா என்று. அப்ப கேட்ட உடனேயே கிடைக்கும் என்ற நம்பிக்கை வேண்டாம். கேட்டால் கிடைக்கும், எப்போது கிடைக்கும் என்றதுக்காகவே பொறுத்திருக்க சொல்லுகிறார். காத்திருப்பு மிகவும் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவாயிருந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலேயே அவர் முன்னிலையிலேயே வைக்கப்படும் பொழுது அவர் அது ஏற்றுக்கொண்டார் என்பது முதலிலேயே நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அந்த உறுதி இல்லை என்று சொன்னால் அவநம்பிக்கை ஏற்படும். அவநம்பிக்கை ஏற்பட்டால் கிடைக்குமா? பூரணமாகவே நம்பிக்கையோடையே நீ அர்ப்பிக்கின்ற அந்த கருத்தாயிருந்தாலும் அந்த விண்ணப்பமாயிருந்தாலும் அது அவருடைய பார்வையிலேயே பெற்றுவிட்டது என்றும் அவருடைய கரங்களுக்குள்ளவே அது அடைந்து விட்டது என்றும் அது அவர் நமக்காகவே தருவார் என்று ஒரு நாள் அல்லது அடுத்த நாள் அது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அதிலேயே உறுதியாகவே இருக்க வேண்டும் என்றார். நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு, உறுதி வேண்டும் என்று சொல்லுகிறார். The trust, I trust in you. இங்கே எழுதி வச்சிருக்க பாருங்க. I trust in you என்றது நான் உன்னிலேயே நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அதில் உறுதியாக இருக்கிறேன் என்றார். ட்ரஸ்ட், உறுதி. அந்த உறுதியின் இன்மையால் நமக்கு நட்டப்பட போகிறது ஆசீர்வாதங்கள். தரப்போகின்றது கூட அது தடை ஏற்படும். அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு எப்படி கொடுப்பார்?
இந்த கானானிய பெண்ணினை போல் இருக்கணும். அப்பம், இந்த மேஜை மேலே உண்ணக்கூடிய எஜமானனுடைய அப்பத்திலிருந்து விழக்கூடிய துண்டுகள், எச்சில்கள், அந்த எச்சில்கள் தின்னக்கூடிய நாய்க்கள், நாய்க்குட்டிகள், அதற்கு உணவு கிடைக்கும் என்றால் எனக்கு கேட்ட விண்ணப்பத்தையே தரமாட்டீரா? இயேசுவினுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் பாருங்க. அந்த கனிவான உள்ளம், அந்த கண்ணீர் அவரால் சகிக்க முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், இந்த ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலே பார்த்ததே இல்லை. இதுதான் நம்மோடு அவர் சொல்லணும். அருளாலயத்திலே வந்து வேண்டுகின்ற நம்மோடு ஆண்டவர் சொல்ல வேண்டியது இதுதான். அருளாலயத்தில் வந்து எத்தனையோ நாட்களாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். விதவிதமான விண்ணப்பங்களை வைத்து கொண்டு தேவைகள் கேட்டபடியாகவே, ஆண்டவரே இன்றும் நான் உம்மை சந்தித்திருக்கிறேன், கடந்த வாரத்திலே கொடுத்திருக்கிறேன், அது முந்தின வாரத்தில் கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் தினமும் வந்து உங்களை சந்திக்கிறேன், எனக்கு எப்போ கிடைக்கும் என்று ஆவலோடு கேட்கக்கூடிய நேரத்திலேயே அவர் மீது நம்பிக்கை இழக்கக்கூடாது. தொடர்ந்து நான் வேண்டிக் கொண்டு இருக்கிறேன் என்று மாத்திரமல்ல, கிடைக்கிற வரையிலும் நான் உம்மை விடமாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஒரு கதை இருந்தது. நீ ஆசீர்வதிக்கப்படாமலேயே நான் உன்னை இந்த இடத்தை விட்டு போக விடமாட்டேன் என்று சொல்லணும். யாக்கோபை ஆசீர்வதித்தாரா ஆண்டவர்? ஏன் ஆசீர்வதித்தார்? அவனுடைய திருடமான ஆழமான அந்த நம்பிக்கை, நீ மனிதனோடும் கடவுளோடும் போராடி வெற்றி பெற்று விட்டீர். கடவுளை வெற்றி கொள்ள முடியுமா? கடவுளை வெற்றி கொள்வது என்பது அடிதடியினால் அல்ல, சண்டையினால் அல்ல, நம்முடைய உறுதியான விசுவாசத்தினாலே. அந்த கானானிய பெண் வெற்றி கொண்டது விசுவாசத்தினாலேயே. 101 தலைவர் வெற்றி பெற்றது விசுவாசத்தினாலேயே. அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. இயலும் நாம் குற்றம் சாட்டக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் யாராக இருக்க முடியும்? குற்றம் இல்லாதவன் தான் குற்றம் சாட்ட முடியும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் குற்றம் உள்ளவர்கள், அவர்களை யார் குற்றம் சாட்ட என்ன முடியும்? ஆனால் குற்றம் இல்லாத ஒருவன் இருக்கிறார், கடவுள் ஒருவர் தான் நம்மை குற்றம் சாட்ட முடியும் என்று. அப்போ இதில் எழுதப்பட்டு இருக்கிறது என்ன? நீ விசுவாசத்தோடு இருக்குமானால், நம்பிக்கையோடு உறுதியாக இருக்குமானால், உன்னை குற்றமற்றவனாகவே நீக்கப்பட்டுள்ள நான் என் மகன் வழியாக, என் மகனுடைய இரத்தத்தின் வழியாக உங்களை நான் மீட்டு கொண்டேன் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுடைய தான தர்மங்கள் மூலமாக அல்ல. கடந்த வாரத்திலே நான் கொடுத்த ஒரு சொற்பொழிவுக்கு ஒரு 150 கோள்கள் எனக்கு வந்தது. பல இடங்களிலிருந்தும் வந்தது. நீங்கள் சொல்வது தவறு, காசு கொடுத்தால் பாவம் தீருமா என்று நீங்கள் கேட்டது தவறு. நான் சொன்னேன், 2 வசனமும் எனக்கு தெரியும். இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, தான தர்மம் பாப பரிகாரம் என்று எழுதப்பட்டிருந்தாலும், எழுதப்பட்டிருக்கா? தான தர்மம் பாவ பரிகாரம் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் பாவம் முழுமையாக நீக்குவது அல்ல. 173 விதமான பாவங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது, ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி புத்தகம் வரையிலும் நீங்கள் பார்க்க முடியும்.
173 விதமான பாவங்கள். இப்படி இருக்கும்போது நம்மளால வாழ முடியுமா? திரும்பினா பாவம், பார்த்தால் பாவம், எப்படி வாழ முடியும்? கண்ணாலே பார்த்தாலே பாவம் என்றார், பார்வையிலையும் சொல்லிலையும் சிந்தனையிலும் எப்படி வாழ முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தனை பாவங்களுக்கு மத்தியிலும் விண்ணக ராஜ்யம் வருவதற்கு இடுக்கமான பாதை என்று சொன்னார், வழி என்று சொன்னார். இடுக்கமான வாசல் வழியாக தான் விண்ணகம் நுழைய முடியும். பிரியமானவரே, நமக்கும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அதுதான். அத்தனை பாவ சுமைகளில் மத்தியிலும் நீங்கள் வாழ முடியாது என்பதற்காக பாவத்தை எல்லாம் சக்கிலே எண்ணெயை ஆட்டி எடுப்பது போல, மரச்சக்கிலியை எள்ளு விட்டு அது ஆட்டி கடைசியில் எண்ணெய் வருவது போலவே அந்த 173 பாவங்களையும் ஒரு சக்குக்குள்ளவே போட்டு ஆட்டின பிறகு 5 பாவங்களாகவே மாறும். திருவெளிப்பாடு புத்தகம் 22ஆம் அதிகாரத்திலேயே 15ஆம் வசனத்தை பாருங்க. இறுதியான புத்தகம். நடத்தை கெட்டோர், பரத்தமையில் ஈடுபடுவோர், கொலையாளிகள், அஞ்சு பாவங்கள். ஆங்கிலத்திலேயே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நடத்தை கெட்டோர் என்றது தி டாக்ஸ், நாய்க்கள் என்று எழுதப்பட்டு இருக்கும். நாய்க்களுக்கு சமமாய் இருக்கக்கூடியவர்கள் நடத்தை கெட்டவர்கள். கடவுளுக்கு உரிய மக்களாய் இருந்தும் கடவுளுக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டு கடவுளை இல்லை என்று சொல்லி அதை பிரகடனப்படுத்தி மற்றவர்களையும் தமக்கு ஆதரவாக சேர்த்து கொண்டு போகின்ற ஒவ்வொருவரை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், த டாக்ஸ், நாய்க்கள் என்று. அவர்கள் விண்ணகத்திலேயே நுழைய முடியாது. 173 பாவங்களையும் நீக்கி 5லேயே முடித்து கொண்டார். இந்த 5 கொடுக்கும்பொழுது நம்மளால் கிரகிக்க முடியும் இல்லையா? இந்த 5 பாவங்களை பற்றி நம்ம சிந்திக்க முடியும். நான் ஒரு கொலைகாரனா என்று சிந்திக்க முடியும், நான் ஒரு கொள்ளைக்காரனா என்று சிந்திக்க முடியும், நான் ஒரு நடத்தை கெட்டவனா என்று சிந்திக்க முடியும். உண்டா? அப்போ எத்தனையோ அவர்கள் தள்ளிவிட்டார்கள், எழுதி தள்ளிவிட்டார்கள். பாக்கி 168 பாவங்களும் எழுதிவிட்டார்கள். ஆனால் ஒன்றே மட்டும் அவர் சொல்லியிருக்கிறார், இனி இந்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டாலும் ஒரு பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டவேன் என்று சொன்னார். என் பரிசுத்த ஆவிக்கு எதிராக, எனக்கோ என் தந்தைக்கு எதிராகவே மன்னிக்கப்படும். ஆனால் அப்போ இந்த 5 பாவங்களை விட மிகப்பெரிய பாவம் எது? அந்த பாவத்தை நம்ம கணக்கில் எடுத்து தூய ஆவிக்காகவே நாம் சதா நேரமும் ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், ஏக்கத்தோடு இருக்க வேண்டும். அந்த ஆவி என்னுக்குள்ளவே பிரவேசிக்க வேண்டும், அந்த ஆவி என்னை வழிநடத்த வேண்டும், அந்த ஆவி எனக்கு சொல்லித்தர வேண்டும், அந்த ஆவி எனக்கு படிப்பினையாய் மாற வேண்டும், அந்த வழி எனக்கு வழிகாட்டியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்களேன். ரோமைய திருமுகத்திலே யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க முடியும்? இறந்த இயேசு நமக்காக பரிந்து பேசிய. அடுத்தது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை, அது பாடிச்சுங்க ஒன்னொன்னா. வேதனையா, வேதனையா என்று கேட்கிறார் ஒன்று. அடுத்தது, நெருக்கடியா என்று கேட்கிறார். அடுத்தது, இன்னலா என்று கேட்கிறார்.
பட்டினியா என்று கேட்கிறார், ஆடை இன்மையா என்று கேட்கிறார், இடரா என்று கேட்கிறார், சாவா என்று கேட்கிறார். இது நம்மை பிரிக்க முடியுமா என்று கேட்கிறார். எதிலிருந்து நம்ம பிரிக்க முடியுமா? ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்ம பிரிக்க முடியுமா? அந்த இதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு சாதாரணமாகவே வரக்கூடியது. சாவு என்று சொல்லக்கூடியது உடல் ரீதியான சாவை நான் குறிப்பிடவில்லை. உடல் ரீதியான சாவல்ல, ஆத்மா சாவக்கூடாது. ஆத்மா சாவுக்கு உள்பட்டினால் அதற்கு கிடைக்கக்கூடியது என்ன? மரணம். ரோமையர் திருமுகத்திலே 6ஆம் அதிகாரத்திலேயே 23 நினைக்கிறேன், பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம். அப்போ அந்த சாவா என்று கேட்டதுக்கு இங்கே தெளிவு ஏற்பட்டிருக்கிறதா? அந்த மரணத்தை நீங்கள் அதிஜீவிக்க வேண்டும் என்றார், அந்த மரணத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் என்றார். அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சவாலாக. அந்த சாவு என்னில் ஒருபோதும் இருக்க நான் அனுமதிய மாட்டோம். என்னில் உள்ள அந்த ஆத்மா, என்னில் உள்ள அந்த ஆவி, அது பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தோலே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் உலகத்துக்கு கட்டுப்பட்டவராய் இருக்க மாட்டேன். மாறாகவே ஆத்மாவே வழிநடத்தி செல்லக்கூடிய இயேசுவுக்கு கட்டுப்பட்டிருப்பேன். இந்த முடிவு யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு உண்டு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மார்க்கு நற்செய்தியிலே 16ஆம் அதிகாரத்திலேயே ஒரு வசனம் நமக்கு ஆண்டவர் தருகிறார். புரொட்டக்டர் என்று சொன்னார், பாதுகாவலர் என்று சொன்னார். மார்க்கு நற்செய்தியிலேயே 16ஆம் அதிகாரத்திலேயே 17ஆம் வசனத்தையே பார்ப்போம். நம்பிக்கை கொண்டவர்கள் கீழ் வருமாறு அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், இருக்காது. அது 18 வரும், அது 18 வரும். அவர்கள் கைகளை வைக்கும் பொழுது, அப்போ புரொட்டக்டர் என்று சொல்லும் பொழுது இன்றைய தினத்திலேயே நம்முடைய கவலைகள் எல்லாம் சாதாரணமாகவே ஒரு வியாதி வந்து இன்னொரு வியாதி வந்து நினச்சிங்க, ஒரு வியாதி வந்து அதிலிருந்து நம்ம விடுதலை ஆகிவிட்டோம், சௌக்கியம் அடைந்து விட்டோம். ஒரு வார காலம் கொஞ்சம் நன்றாகவே இருந்ததாக நினைச்சு கொள்ளுங்கள். பிறகு வேண்டு ஒரு நோய் வரும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏண்டா ரோட்டில் நடப்போகும்போது கீழே நோக்கி கீழே பார்த்து போடா, இல்லைன்னா போடி அப்படின்னு. ஏமா அப்படி சொல்கிற அப்படின்னுவான். யாராவது மந்திரிச்சு ஊறுகாய் இல்லை, எலுமிச்சை பழம் எதுக்கு பயன்படுத்துவோம்? நான் அது சொல்ல முடியும். எலுமிச்சை பழம் எதுக்கு பயன்படுத்துவோம்? ஊறுகாய்க்கு தான் பயன்படுத்துவோம். லெமன் ரைஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர், நல்ல பதில் சொல்லிட்டான். அவனுக்கு அடிக்கடி லெமன் ரைஸ் பண்ணி கொடுக்குறான் போல இருக்கு. சூப்பர். அவனுடைய மனதில் பட்டது அவன் சொல்லிட்டான். என்னப்பா குழந்தை மனம். லெமன் வேறு விதத்தில் பயன்படுத்துறதோட லெமன் ரைஸ் ஸ்கூலுக்கு போகும்போது லெமன் ரைஸ் போட்டு கொடுத்தான்ப்பாங்கல்ல, கெட்டு போகாது இல்லையா? ரைஸ் தலைவர் இன்னைக்கு தான் லீவ் போட்டு வந்திருக்கிறான். என்கிட்ட சொன்னால்
நான் லீவ் போட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா மாதா ஸ்வரூபத்தை இன்னைக்கு வாங்கிட்டு போனோமா. அட எப்படின்னா உனக்கு மாதா ஸ்வரூபத்தை தரப்போகிறாங்க. எனக்கு இன்னைக்கு பரிசு விழும். எனக்கு இன்னைக்கு பரிசு விழுமா? இங்கே அந்த பெட்டியிலேருந்து எடுக்கும்போது அவன் பேர் வருமா. அதனால் நான் லீவ் போட்டு வந்திருக்கிறேன்றான். அவன் நம்பிக்கை பார்த்தீங்களா? பிரியமானவரே, இங்கே எழுதப்பட்டது என்ன? ஏற்கனவே என்ன சொன்ன? நம்பிக்கை கொண்டவர் யார்? அது Praise the Lord. Hallelujah. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நம்பிக்கை கொண்டவர்கள். அப்போ பேயை பார்த்து பயப்படலாமா? பில்லி சூன்யத்தை பார்த்து பயப்படலாமா? எலுமிச்சை பழத்தை பார்த்து பயப்படலாமா? நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அது மிதிச்சா என்ன? அது மிதிச்சா என்ன? சில வீடுகளுக்கு முன்னாலேயே குங்குமம், கற்பூரம் இதெல்லாம் போச்சு வீட்டு வாசலில் அந்த ரோட்டில் தான் போடுவாங்க. எவனா மிதிச்சு செத்து போடான்ற. என் வீட்டில் நாங்கள் நல்லா இருந்தால் போதுன்ற. எவ்வளோ நல்ல உண்டா பார்த்தியா? என் வீட்டில் போட வேண்டியது தானே? அது அவன் வீட்டில் போட வேண்டியது தானே? என் முற்றத்தில் போட, ரோட்டில் போட்டால் உம்மிடத்திலிருந்து ஒழித்து நீ நம்பிக்கையோடு நீ விசுவாசத்தோடு நீ ஒழித்து போகக்கூடிய அந்த பிசாசை வேற எவன் காலிலேயே விதிச்சு அவன் தலையிலே வெட்டுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நல்ல உள்ளம் பார்த்தீங்களா? நல்ல உள்ளம். பாயசம் கொடுக்கலாம் அவங்களுக்கு இல்லையா? பாராட்டுதல் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதையும் நம்மை பாதிக்கப்படாதுன்னு சொல்லுகிறார் இந்த புத்தகத்திலேயே. உண்டா? விசுவாசிகளுக்கு அது அவர்களே தீண்டவே தீண்டாது. நம்மை தீண்டுமா? அப்புறம் பிசாசு, பேய் பிசாசு ராத்திரியில் தூங்கின உடனேயே பாத்ரூமுக்கு போகிறதுக்கு லைட்டு போட, எங்கே லைட் இருக்கேன்னு பார்ப்போம். எல்லாம் இருட்டில் தானே கிடக்க. சுவிட்சு போட மறந்துட்டு சுவிட்சு போர்டுக்கு போகிறதுக்குள்ளவே அம்மா 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 என்னடி கூப்பிட்ற, நம்ம சுவிட்சு போடுமா சுவிட்சு போடாம சுவிட்சு போட்டு சுவிட்சு போக வேண்டியது தானே அப்படின்வா. அம்மா என்ன நினைக்கிறா? சுவிட்சுன்னு சொன்ன என்ன அடி இது போக வேண்டியதானே அடியன்றா. ஐயா இங்கே போனான்னு நம்ம தூங்க முடியாது, நீ சுவிட்சு போடுமா அப்படின்வா. உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையோ? குழந்தைங்க நல்ல காரியம். அப்புறம் லேட்டு போட்டு என் தூக்கத்தையும் கெடுத்தி உன் தூக்கத்தையும் கெடுத்தி ஏண்டி நாசமாக போனவளை. எப்படி ரொம்ப பாராட்டல? ஏண்டி நாசமாக போனவளை, நீ மட்டும் போனால் போதாதான். அதனால நம்ம எல்லாம் என்னன்னு செய்வோம்? ராத்திரியிலேயே இனிமேல் இந்த தொல்லை வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு நைட் லேம்பு இல்லையா 0 வாட்டு ஒன்று போட்டு வச்சுருக்கோம். ஏன் தெரியுமா? கூப்பிடாமல் இருக்கணும். பேய் பிசாசு இருள் இருந்து தானே பேய் பிசாசு வரும். அப்படி தானே? இருள் இருந்தால் என்ன? இருளில் உன் மனமும் உள்ளமும் இருளாயிருந்தால், இயற்கை இருள் அல்ல, உன் உள்ளமும் மனமும் இருளாயிருந்தால், பாவ சேற்றிலேயே நீ இருக்குமானால், அந்த விசுவாசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, நீ ஒளியாயிருக்கிறார். நான் ஒளியாயிருக்கிறேன். நான் ஒளியாயிருந்தால் நீரும் நானும் ஒன்று. இயேசு சொன்ன வார்த்தை நீரும் நானும் ஒன்று. தந்தையும் நானும் ஒன்றாய் இருப்பது போலவே நீரும் நானும் ஒன்று. நான் ஒளியாயிருந்தால் நீரும் ஒளியாயிருக்கிறார். ஒளி எங்கெங்கே செல்லுகிறதோ அங்கே இருள் நீக்கப்படுகிறது. அங்கே அந்தகாரத்துக்கு இடமில்லை, பேய் பிசாசுக்கு இடமில்லை. அங்கே நாம் வெற்றி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். அங்கே நாம் பாதுகாக்கப்படுகிறாரா? அப்ப விசுவாசத்தின் மூலமாக. அடுத்த வசனம், அடுத்தது அதிலேயே பாம்புகளே கையாலே. பவுல் அடிகளார் பாம்பை கையில் எடுத்திருக்கிறாரா? பவுல் அடிகளார் பாம்பை கையில் எடுத்திருக்கிறாரா? அதுக்காக நம்ம போய் பாம்பு எடுக்க வேண்டாம். அதுக்காக நம்ம விஷ பரீட்சைக்கு போக வேண்டாம்.
இன்னைக்கு பாம்பு பிடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லை, தந்திரம். அவனுடைய தைரியம். எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது. அதனால் பரீட்சைக்கு போக வேண்டாம், பரீட்சை எழுதவும் வேண்டாம். அடுத்த வசனம், அதுவும் செய்யாதீங்க. நஞ்சு குடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு ஏதோ வீட்டில் கோபிச்சுக்கிட்டு நான் செத்துருவேன், வீட்டுக்காரர் சொல்லுவா அப்போ போய் செத்துருணும், அப்போ சீக்கிரமாக செத்துரு. ஏயா நான் செத்துட்டு உனக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், சாவ மாட்டேயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சாக போகிறேன் அடிக்கடி சொல்லிட்டு கிடப்பாங்க. நான் அந்த வீட்டில் லைன் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போது 4 வீடு இருந்தது. அப்போ என் பக்கத்தில் தான் அந்த வீடு. ராத்திரி ஆனால் இதே சொல்லி கிடப்பேன், சாக போகிறேன். ஏன்னாப்பா இது தினமும் இதே சொல்லிட்டு கிடக்கிறானே அப்படின்னுவான். அவர் வீட்டுக்காரர் சொன்னார், எத்தனை நாளாக சொல்லிட்டு கிடக்கிறேன், ஒரு நாளைக்காவது செஞ்சு காமிச்சிட்டியா? அதுவும் என் காதில் விழுந்து, தம்பி இங்கிட்டு வா, என்ன சொன்ன இப்போ? ஆமாண்ணா, தினமும் நான் வீட்டுக்குள்ளே வந்தால் நான் சாக போகிறேன்னு சொல்லுவாள். அது செஞ்சு காமிச்சா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக கிடைக்குமே அப்படின்றான். அப்போ அவங்க செத்த அவனுக்கு நிம்மதியாக வேறு என்ன பண்ணுறது? நான் அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், ஏம்மா நீ தினமும் இப்படி சொல்கிற, அவரை மிரட்டுறதுக்கு வேறு வழியே இல்லைன்னா. அப்படி சொன்ன உடனேயே அவர் அடங்கிடுவார். பாம்பு வரும்போதே பற்றி படம் எடுத்து வரும். உடனே நல்ல பாம்பாட்டியாக இருந்தால், நல்ல பாம்பு பிடிக்கிறவனாக இருந்தால் அந்த பாம்பு என்ன செய்யும்? அடங்கிடும். அந்த அம்மா எல்லாம் அவர் படம் எடுத்து வரும்போது இந்த அம்மா பிரைஸ் தி லார்ட். அந்த சகோதரி ஒரு நாள் பக்கத்தில் தான் கிணறு இருக்கு, நல்ல மழை. நான் கிணத்துக்குள்ள குதிச்சு நான் செத்துருவேன். அடப்பாங்கன்னு, நாங்கள் குடிக்கிற தண்ணி அம்மா இது, நீ போய் இதில் விழுந்துட்டேன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு அவ என் வைப்பு சொன்னான். ஏன் நான் மௌனமாக இருக்கிறீங்க? உங்கள் வாய் திறக்காதேன்றா என்ன? அடா சாக போகிறேன்னு சொல்கிறாங்கடா, இது செத்தாலும் செத்துருவாங்க, நம்ப முடியாது, திடீர்னு குளிச்சுட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் வாசலாண்டையே நின்றுட்டே இருந்தேன். நின்றுட்டே இருந்தேன். நல்ல மழை பெய்யுது. அந்த அம்மா கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க. எங்கேம்மா போகிறீங்க? கடைக்கு போகிறீங்களா? இல்லை, நான் கிணத்துல குதிக்க போகிறேன்னா. அடி கிணத்துல குதிக்க போகிறவருக்கு நான் தண்ணியில் தானே விழ போகிறேன், எங்கே நனைஞ்சிட்டு போக வேண்டியதானே? ஆமாம், நீங்களும் என்னை குதிக்க சொல்கிறீங்களா? நான் வெம்மா காட்டுறேன், அதனால் நனைஞ்சிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு, நனைஞ்சிட்டு போக முடியுமாண்ணா எப்படி பாரு? கிணத்துல குதிக்க போகிறவங்க, தண்ணிக்குள்ளே குதிக்க போகிறவங்க குதிச்சா போதுன்னா தண்ணியில் தானே விழ போகிறேன், கொடை பிடிச்சிட்டு போகிறான். இப்படிப்பட்ட நிலையிலேயே நம்முடைய மனங்களெல்லாம் இருக்கும். பயமுறுத்தணும், மிரட்டணும், திருத்தணும், நல்லது நடக்கட்டும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார், நீ விசுவாசியாயிருந்தால் இந்த மேல் சொன்னவை எதையும் நம்மை அணுகாது. அப்போ நம்ம ப்ரொடெக்டராக இருக்கிறாரா? அவர் இயேசு ப்ரொடெக்டராக இருக்கிறாரா? பாதுகாப்பாக இருக்கிறாரா? அந்த ஐ ஆம் த ப்ரொடெக்டர் என்று சொன்ன அந்த நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு இது தகுந்த பதில் தானே? அடுத்த பதிலம் என்ன சொல்லுங்க? நான் ஐ ஆம் த ப்ரொவைடர் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த ப்ரொவைடர் என்றார். ப்ரொவைடர் என்று சொன்னால் உங்களுக்கு தருகின்றவர், கொடுக்கின்றவர், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர், நிவர்த்தி செய்யக்கூடியவர். யோவான் நற்செய்தி 14:14 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு
தருவேன் என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தை சத்தியமாக மாறிவிட்டதா? உண்மையாய் மாறிவிட்டதா? எதையே கேட்டாலும் எதையே கேட்டாலும் அவர் அது நிறைவேற்றுவார். யாரும் பரிச்சார்த்தமாக கேட்டுடாதீங்க. விருதர் சொன்னாங்க யோவான் நற்செய்தியிலே 14 எதையே கேட்டாலும் அவர் அது நிறைவேற்றுவார் என்று சொல்லி, இன்னைக்கு போய் வீட்டுக்கு போயிட்டு தான் கேட்கணும். இங்கே வச்சு கேட்டால் கொடுக்கறது எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு 10 கிலோ தங்கம் இன்னைக்கு விற்கிற விலைக்கு அரிசி வாங்குற மாதிரி இன்னைக்கு இங்கே கொடுத்தேன்னா எப்படி நான் எடுத்துகிட்டு போவேன் பாதுகாப்பாக? அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் வீட்டுக்கு போயிட்டு கேட்குறேன். இல்லை நான் வரும்போது பஸ்ஸில் வந்தேன், போகும்போது காரில் தான் போனோன்னு சொல்லி கேட்டால் கார் கொடுத்துருவாரா? எதையே கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். அவரவருடைய தகுதிக்கு ஏற்றபடியாகவே அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? அவரவருடைய தகுதி, அந்த தகுதி நமக்கு இருக்கிறதா இல்லையா? அதனால் அவர் நமக்காகவே எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னால் எதையெல்லாம் கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். எது நியாயம் என்று நமக்கு புரிந்து கொள்ளுகின்றதோ, எது தேவை என்பது புரிந்து கொள்ளுகின்றதோ, அன்றன்றுள்ள உணவு, உங்களுக்கு உண்ண உணவும், உடுக்க உடையும், படுக்க இடமும், குடிக்க நீரும் தவிர உங்களுக்கு வேறு ஒன்றும் தேவை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு மேலே நீங்கள் எதையும் கேட்க வேண்டாம். நாம் என்ன கேட்கிறோம்? அன்றன்றுள்ள உணவை இன்று எங்களுக்கு தாரும். அவ்வளோதானே? நாளை பற்றி கேட்கிறாரா? ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலேயே முக்கியமானது என்ன? அன்றன்றுள்ள உணவையே இன்று எங்களுக்கு தாரும். நாளை குறித்தவர் சொல்லவே இல்லை. பிரியமானவரே, அப்படிதான் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். இன்று முடிந்தால் போதுமானது. இன்று முடிந்தால் போதுமானது. இன்று இரவிலேயே தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவன் நாளை காலையில் விழித்து எழுவாரா என்று யாராலும் கேரண்டி சொல்ல முடியுமா? இந்த நாட்டிலே பல பேரும் கேரண்டி என்று சொன்னாலும் வாங்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு கேரண்டி சொன்னாலும் அதெல்லாம் கேரண்டி பீரியட் முடிந்து போகும். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த ஒரு கேரண்டி இருக்கு. அன்றன்றுள்ள உணவு உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். உடல் நலமற்றோர் மீது நீங்கள் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் குணமடைவார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை, விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வல்லமை நாம் பெற்றிருக்கிறோமா? நாங்களே நோயாளியாக இருக்கிறோம். நாங்கள் யார் மேலே கை வைக்க போகிறோம்? கை வச்சான்னு சொன்னாக்கா அந்த நோய் கூட நம்ம கொட்டிடும். கொரோனா வந்த போது யாராவது கை வைப்பானா? கொரோனா வந்த போது யாராவது கை வைப்பார்களா? கிட்ட வராதேன்ற மாஸ்க் வேறையா? அப்படிப்பட்ட ஒரு காலத்திலும் வாழ்ந்தவர்கள் நாம் இன்று சாட்சிகளாக. இதுதான் விசுவாசிகளுக்கு. எத்தனையோ பேர் இறந்து போய்விட்டார்கள். நாம் இங்கே அருளாலயத்தில் இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் இது ஒரு நூற்றாண்டுக்கு முன்ன நடந்த காரியம் அல்ல. 19ஆம் ஆண்டிலிருந்து 20ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு 3 ஆண்டுகள் நடந்த நிகழ்ச்சியை பற்றி தான் 25ஆம் ஆண்டிலேயே பேசுகின்றோம். ஏதோ பழைய தலைமுறையில் நடந்த காரியம் அல்ல. நாம் இன்று உயிரோடு இருக்கிறோம் என்றால் அவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களை பாதுகாப்பேன், மாத்திரமல்ல உங்களுக்கு நான் விடமாட்டேன் சொல்லிட்டு இருந்தவர்களும் அதே மாதிரியே ஹீலர், ஐ ஆம் த ஹீலர்னு சொல்கிறார், ப்ரொவைடர்னு சொல்கிறார். ஐ ஆம் த ஹீலர், குணமாக்குகின்றவன் சொல்லுகிறார். ஒரு நோய் வந்தால்
அதை குணமாக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு என்பதை நாம் தெளிவிட்டிருக்கிறோம். சான்றுகள் நிறைய உண்டு. நம்மில் பல பேரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் நம்ம சொல்வதில்லை. ஏதோ மருத்துவராலே குணமடைந்தேன், ஏதோ மருந்தினால குணமடைந்தேன், அந்த மருத்துவருடைய சாமர்த்தியசாலி, அந்த மருந்து நல்ல மருந்து, அதனால் நான் குணமானேன் சொல்வதற்கு பதிலாகவே என் கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார் என்று சொல்லுமா? மருந்தும் மருத்துவரும் என் படைப்பு, பயன்படுத்திக்கோ. சிராக் ஆகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, மருந்தும் மருத்துவரும் என் படைப்பு, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 38 எழுதியிருக்கும். ஆனால் என் வார்த்தை அது உங்களை சுகமாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மனிதனுடைய சாமர்த்தியத்தினால் நடப்பது அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார். நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம், அது என் படைப்பு, உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மேலே இன்னொரு வசனம் சொல்லி ஞானாகம் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, விஸ்டம் புத்தகத்திலேயே, பச்சிலையோ களிம்போ உன்னை குணப்படுத்தாது, ஆண்டவருடைய வார்த்தையே. அப்போ அதுவும் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். நாம பெற்றிருக்கிறோமா? நாம பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். ஆனால் நமக்கு விசுவாசம் இல்லை. நம்ம பெற்றிருக்கிறோம். எப்பொழுது நமக்கு அந்த அதிசயத்தை திறந்தது, அந்த அற்புதத்தை சேர்ந்த அந்த ஞானத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, அந்த பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறாரோ, அது வழியாகவே நமக்கு இந்த எல்லா அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மார்க் 16, 17, 18 வாசித்து விட்டோம். ஜோன் 14, 14 வாசித்து விட்டோம். இது மூன்றுமாகவே நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை, அந்த வாக்குறுதிகளுக்கு அந்த 38ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை பாருங்க. ரோமையர் 8:36 ஒரே ஒரு வசனம் மட்டும், ஒரே ஒரு வசனம். அடுத்தது அதோட சரி, நம்மீது அன்பு செயலால் மேல் கூறிய அனைத்தையும் நாம் வெற்றி மேல். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? விசுவாசம் இருக்கா? உறுதியாக இருக்கீங்களா? அங்க கடைசியில் இந்த வசனத்தை கேட்டீங்களா? எழுதப்பட்ட வசனத்தை கேட்டீங்களா? மேல் கூறியவை என்று சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? இன்னல்களும் இடர்களும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கட்டங்களும் நோய்களும் நெருக்கடிகளும் எது வந்தாலும் அது உங்களைக்கும் என்னையும் பிரிக்குவதற்கு அது முடியவே முடியாது, முடியவே முடியாது. பரீட்சார்த்தமாக வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் நீங்கள் அதிஜீவிப்பீங்கள், அதை வெற்றி கொள்ளுவீர்கள், வெற்றி மேலே வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள். காரணம், நீங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கின்றோம். ரோமையர் திருமுகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கின்றோம். கொஞ்சம் சத்தமாக. 9:15. யார் யாருக்கு இரக்கங்காட்ட விரும்புகிறானோ அவர்களுக்கு இரக்கங்காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் என்றார். பார்த்தீங்களா? முகம் பார்த்து இல்லை, அதான் தீர்மானம் பண்றது யாரு? அப்ப அவரிடத்துல நம்ம ஒப்படைக்கணும். அப்போ ஒப்படைக்கிற நேரத்திலே அவர் நமக்கு சொல்லுகின்றது, யார் யாருக்கு பரிவு காட்ட வேண்டும் என்பதையே நீங்கள் தீர்மானம் பண்ணுவதல்ல, நான் தீர்மானம் பண்ணுவேன். இந்த தீர்மானத்திற்காகவே நாம் ஆண்டவரிடத்திலேயே நம்மை சமர்ப்பிப்போம். கண்களை மூடுவோம், சமர்ப்பித்து விடுங்கள்.
உங்களுடைய விண்ணப்பங்கள், விருப்பங்கள், தேவைகள் அனைத்தையும் சமர்ப்பித்து விடுங்கள். இந்த நாள் முழுவதுமாக எந்த நோக்கத்தோடு ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறீர்களோ, எந்த எண்ணங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறீர்களோ, அதை ஆண்டவரிடத்திலே விட்டுக் கொடு. இன்று அல்லது நாளை என் ஆண்டவர் எனக்கு அது தருவார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை ஒரு முறை போற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.